சட்ட ரீதியாக பாமக அன்புமணி வசம்தான் உள்ளது என பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மாரநேரி கிராமத்தில் ஆட்டோ சங்கத்தினர் நடத்திய தியாகி இமானுவேல் சேகரனின் குரு பூஜையில் பாமக மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா கலந்து கொண்டு தியாகி இமானுவேல் சேகரனின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொட்டல்பட்டி கிராமத்தில் உள்ள தியாகி இமானுவேல் சேகரனின் உருவ சிலைக்கும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திலகபாமா, சட்ட ரீதியாக பாமக அன்புமணி வசமே உள்ளதாக சிவகாசி மாநகராட்சியின் கடந்த 4 ஆண்டுகள் செலவீனம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் அரசு பாடநூல்களில் தியாகிகள் வாழ்க்கை வரலாறு இடம்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனாரின் 68வது குரு பூஜை விழாவில் கலந்து கொண்டு வீர வணக்கங்களை செலுத்தியுள்ளோம். எங்களோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வம் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளும் ஒன்றிய செயலாளர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். சிவகாசி மாநகராட்சியை மாறி இப்ப 4.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஏறக்குறைய எல்லா பணிகளும் நின்று போயிடுச்சு. இன்னொரு 6 மாசத்துக்கெல்லாம் ஒன்றும் வேலை செய்ய வேண்டியதில்லைன்னு மாநகராட்சியில் இதுவரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் என்ன பணி செய்திருக்கிறார்கள், அந்த பணிக்கு எவ்வளவு திட்டமிடல் கொண்டு வந்தாங்க, அந்த பணம் எப்படி செலவிடப்பட்டது என்று வெள்ளை அறிக்கையை மாநகராட்சி தர முடியுமா? மேயர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கணும். நீங்க பாமக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம், தலைமையிடம் இது எல்லாம் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில அப்படியே தான் இருக்கு. இது புரிந்ததுங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. ஐயாவுக்கு சில மனக்கசப்புகள் இருக்கு. அதை அது அவர் தான் சரி பண்ணி வரணும். ஏன்னா பெரியவங்க, மூத்தவர்களை நாம சரி பண்ண முடியாது, அவங்க தான் நம்மளை சரி பண்ணலாம். அதனால கட்சி சட்ட ரீதியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கையில் ஒரு முழுமையானதாகத்தான் இருக்கிறது. அதுதான் சட்டப்படியானது.